அற்புதம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. இன்றைக்கி வந்து அற்புதம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது தான் அற்புதம் அப்படின்னு எல்லாம் பிரமிச்சு எல்லாம் கேட்குறதுல வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க. இதே கேளுங்க என்னென்னு. அதாவது அற்புதம் நாம் எப்படிங்கிறதுனா, இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்கிறாரு. மத்தேயு 5:43 படித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களை உனக்கடுத்தவனை சிநேகித்து, உங்களை உனக்கடுத்தவனை. இப்போ உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ காலங்காலமாக வந்து கடவுளை அறியாத ஜனங்கள் அவங்க வந்து சத்துருக்களை வந்து எப்படி சொன்னால் பகைச்சிருவாங்க. அப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. கடவுளை விட்டு விலகி போன பிறகு என்னென்னா, சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பாங்க, பகைக்கிறவங்களை பகைப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது அப்படிங்கிறது தான் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து மெசேஜில் சொல்லித்தராரு. அப்போ பகைக்கிறவர்களை சிநேகிக்கிங்க. அப்படி சிநேகித்தாலே வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்துருவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, பகைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள். பகைக்கிறவங்களை அணைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் அண்ணன் தம்பிகள். அங்கே தான் ஒரு அற்புதம் நடக்குது. ஆமாம், அங்கே ஒரு அற்புதம் நடந்துடும். இதுதான் அற்புதம். அற்புதம்னா எது முடியாதோ அதை முடித்து காட்டுவது தான் அற்புதம். எது அதுதான் முடியாத விஷயத்த முடித்து காட்டுற அது அற்புதம் தான். அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது வந்து எப்படி முடியாததை நீங்கள் முடித்து காமிச்சிட்டிங்கன்னா அங்கே அற்புதம் நடந்துருது. அவ்வளோதான். இதைத்தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. இப்படி செய்கிறதினால் அவன் தலையின் மேலே அக்கினி தணலை குவிப்பாயாக அப்படிங்கிறாரு. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டில் தான் இது வந்து சொல்லியிருக்குது. இந்த மாதிரி நீ செய்ய முடியுமா? உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்க முடியுமா? உன் சத்துரு அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா? அப்படி செஞ்சிட்டாலும் அதுவே அற்புதம் தானே. அதை செஞ்சு பாருங்கள். இதுதான் அற்புதம். பகைக்கிறவங்களை சிநேகிக்கிறது தான் அற்புதம். அப்போ அதை செஞ்சிட்டிங்கன்னா அற்புதம் செஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி கசப்பான எண்ணங்கள்லையும் பகைச்சதாகவே நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மெசேஜுக்கு அப்புறம் மாறி பாருங்கள். அங்கே ஒரு அற்புத நிகழ்ச்சியை நீங்கள் காண முடியும். அப்போ பசியாக இருக்கிறது தாகமாக இருக்கிறதுனா, பசியாக இருக்கிறது தாகமாக இருக்குங்கிறது மட்டும் இல்லைங்க. அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு நீங்கள் அங்கே போய் இன்வால்வ் ஆகி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி செயலில் இறங்குங்க. பேச்சிலையும் செயல்லையும் நீங்கள் இறங்கி பாருங்கள். அங்கே அற்புதம் நடந்தே ஆகும். அற்புதத்தை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்து காமிங்க. கண்டிப்பாக நடக்கும். இதுதான் அற்புதம். அப்போ அற்புதத்தை நாம் வந்து வேறு பக்கம் தேடக்கூடாது. நாமளே செய்து காமிக்கலாம். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலான காரியங்களை செய்வான். ஆமாம், அவரை காட்டிலும் அதிகமான காரியங்களை நம்ம செய்து காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.